ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீலர். எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி ஏத்தர் அடாப்டருடைய கேபிள் கட் ஆயிடுச்சு சார், அது சால்டரிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அது ஸ்மார்ட் சார்ஜர் சார், அது வந்து சால்டரிங் பண்ண முடியாது, நீங்கள் ஷோரூம்லேயே கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் ஷோரூமில் விசாரிச்சேன் சார், அடாப்டர் புதுசாக தான் வாங்க சொல்கிறாங்க, அடாப்டருடைய காஸ்ட் வந்து 4000 ரூபா ஆகுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஷாக்காக இருந்தது. அடாப்டர் காஸ்ட்டே 4000 ரூபானா அப்போ சார்ஜருடைய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, சார்ஜர் வந்து 9000 ரூபாய், ஸோ அடாப்டரும் சார்ஜரும் 13000 ரூபாய் சார் அப்படின்னு சொன்னார். இது உண்மையாகவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடாப்டருடைய காஸ்ட் அவ்வளோனா பரவாயில்ல, பட் ஒரு கேபிள் கட் ஆனதுக்கு புது அடாப்டரே வாங்கணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் கேபிளாக தனியாக மாற்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க போறீங்கன்னா அதோடைய ஸ்பேர் ரேட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணணும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் வண்டியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் போடுங்க. நம்ம அது ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோ போடலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா நம்ம ஈவிலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.